அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் பழகும்போது இவங்க பழகக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதிக லெவலில் இருக்குதுங்க. இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையுமே ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம். இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உறுதியான மனமும் கடின உழைப்பும் உடையவங்க.
கடந்த 10-12 வருடங்களா கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலும் உண்மையையும் உழைப்பையும் கடைபிடித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மற்றவர்களின் செயல்பாடுகள் கோபத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்காக திரும்பவும் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இப்படிப்பட்ட மன சங்கடங்களுடன் வாழும் மகரம் ராசிக்காரர்களுக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து உருவாக்கியுள்ள கஜகேசரி யோகம் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. நேரம் சாதமாக வந்துவிட்டதால் பயம் வேண்டாங்க. குரு பகவான் கடகம் ராசியில் சந்தோஷமாக இருக்கிறதுனால பல ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யுது. குருவுடன் சந்திர பகவானும் கடகம் ராசிக்கு சென்று அமர்ந்திருப்பதால் கஜகேசரி யோகம் உருவாகியுள்ளது. கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். யானை போல பலமும் சிங்கம் போல சக்தியும் வேகமும் ஆற்றலும் சேர்ந்து வேலை செய்ய போகுது. சந்திரன் குரு ஒரே ராசியில சேர்வதால அறிவு, செல்வம், தெய்வ நம்பிக்கை, மன அமைதி, நல்பேறு அனைத்தும் கிடைக்கும். இது பிரபஞ்சம் ஏற்படுத்திய ஒரு நல்ல அதிர்ஷ்ட நேரம். இந்த 40 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வானுலக ஆசீர்வாதங்க. மகரம் ராசிக்கு கடகம் ராசி 7ஆம் இடம். 7ஆம் பாவம் உறவு, வாழ்க்கை துணை, ஒப்பந்தம், பொதுமக்கள் கிட்ட பேரு புகழ் போன்ற விஷயங்களை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் தடைபட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி சரியாகும். மற்றவர்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது மகரம் ராசிக்கு மெதுவாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அவர் தாமதமா கொடுத்தாலும் நிரந்தரமா நினைச்சிருக்க மாதிரி கொடுப்பாரு. மகரம் ராசிக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னாவே அதை சனி பகவான் சோதனைக்கு உள்ளாக்கித்தான் கொடுப்பாரு. கஜகேசரி யோகம் ஆண்களுக்கு குடும்பத்தில் மரியாதையை அதிகப்படுத்தும். கடந்த 2-3 வருடமா இருந்த கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள், வேதனைகள் எல்லாமே தீரும். வேலையில மாற்றம், பதவி உயர்வு, உடல் சக்தி, மன அமைதி எல்லாமே உயரும். குறிப்பா சொத்து பத்துக்கள் வாங்க போறீங்க. தந்தை தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும். கஜகேசரி யோகம் தடைகளை உடைத்து ஆண்களுடைய காலத்தை பொற்காலமாக மாற்றி கொடுக்குறாங்க. வீட்டில் மதிப்பு மரியாதை உயரும், பணவரவு சிறப்பாக இருக்கும், சேமிப்பு அதிகமாகும். கணவர்கிட்டையும் காதல் உறவுக்கிட்டையும் இருந்த இடைவெளி குறையும். பிரிஞ்சிருந்த கணவர் அல்லது காதலர் ஒன்று சேர போகிறாங்க. காதல் உறவு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட போகுது. குழந்தை பெறக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். தொழில் தொடங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அள்ளும். தங்கம் நகை நட்டு வாங்குறது போன்ற வாய்ப்புகள் அமையும். மன அழுத்தம் குறையும். நிம்மதியாக இருக்க போறீங்க. இது ஸ்ரீ அரியனுடைய அருள் நிறைந்த காலங்க. பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு கவன சிதறல் குறையுது. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி, வெளிநாடு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. கணிதம், விஞ்ஞானம் படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான காலமாக இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகுது. அரசாங்க உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பித்திருந்தா அது இப்போ ஒப்புதல் பெறும். தள்ளி போயிருந்த கோப்புகள் அங்கீகரிக்கப்படும். கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நிரந்தரமான சம்பளத்தோட வேலை கிடைக்கும். அன்றாட சம்பளம் அதிகமாகும். உடல் வலி குறையும். புதிய ஒப்பந்தம், வேலைவாய்ப்பு உண்டு. வீட்டில் அமைதி, மனசும குறையுது. கடன் சும தீருது. தொழில் செய்கிறவங்களுக்கு கடையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும் வளர்ச்சி பெறப்போகுது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. செலவு குறையுது. வரவு அதிகமாகுது. பழைய கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய அளவுக்கு கையில் பணம் தாராளமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னாங்க உங்களுடைய பணி நிலையை மீட்டெடுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு. விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனான எண்ணம் இருக்குது இல்லையா, அது தொடங்குவது சிறந்த காலமாக இருக்குது. போட்டிகளில் கலந்து கொண்டு போட்டிகளில் ப்ரைஸ் வாங்க போகிறீங்க. பியூட்டி பார்லராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே செம லாபத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பிரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு கூட கம்பெனி மூலமாக வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். யூடியூப் சேனலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாங்க விசா உங்களுக்கு அப்ரூவல் ஆகுங்க. கஜகேசரி யோகம் மகரம் ராசிக்கு தடைபட்டு வந்தாலும் சரி, தாமதமாக வந்தாலும் சரி, அழிக்க முடியாத அளவுக்கு உயர்வாக வந்திருக்கு.
யாராலையுமே தடுக்க முடியாது. உங்களுடைய உழைப்புக்கு 100% பலன் கிடைக்கும். பண நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. மன நிம்மதி உண்டு, குடும்ப நிம்மதி உண்டு. கோபத்தில் முடிவெடுக்க கூடாது. கடன் வாங்கி வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்துக்களை வாங்குறது செய்யவே கூடாது. குடும்பத்தில் சொத்து பிரச்சனை இருந்தால் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்கள் ரகசியத்தை யாரையும் நம்பி பகிரக்கூடாது. பணத்தை பார்த்து பக்குவமாக பத்திரப்படுத்துங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. சந்திரன் 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம் வழியாக போகிறார். குருவோடு இணைப்பிரியா மாதிரி இருக்க போகிறார். மன அமைதி, கல்வி, தொழில், வருமானம், பேரு, புகழ், குடும்ப நன்மைகள், தாயார் சுகம், புதிய வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும். வேலைக்கான மன அழுத்தம் குறையும். வருமானத்தில் உயர்வு இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட மரியாதை கிடைக்குது. விலை உயர்ந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு சாத்தியமாயிருக்கு. வீட்டில் நல்ல மாற்றம் வருது. உடல்நிலை மேம்பாடு இருக்கு. குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசாங்க பதவிக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. மகரம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, மகரம் ராசிக்காரர்களே, கோபத்தில் நீங்கள் முடிவெடுக்க கூடாதுங்க. கடன் வாங்கி வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்துக்கள் வாங்குறது செய்யவே கூடாது. குடும்பத்தில் சொத்து பிரச்சனை இருந்தால் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்கள் ரகசியத்தை யாரையும் நம்பி பகிரக்கூடாது. பணத்தை பார்த்து பக்குவமாக பத்திரப்படுத்துங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. திருவிளக்கேற்றி வீட்டில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறப்போ ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை 12 முறை மாலையில் அம்மன் சன்னதிக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வலம் வந்துட்டு வரணும். வீட்டில் துளசி செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றணும். வீட்டில் நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் சரியாயிருங்க. கஜகேசரி யோகம் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையுடைய அடித்தளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி போகுதுங்க. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய கஜகேசரி யோகம் உங்களை எக்காரணத்தை கொண்டும் கீழே விடாது. கீழே விழுந்து கிடந்த உங்களை மேலே தூக்கிட்டு போய் உச்சியில் உட்கார வைக்க போகுது. இந்த 40 நாள் உங்களை யாராலையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல காலமாக இருக்குது. உங்கள் ராசிக்காரர்களுக்கு தடை நீங்குது. வெற்றி உறுதி. பணவரவு அதிகமாகுது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. மன அமைதி எல்லாமே கிடைக்க போகுது. நீங்கள் புதுசாக பிறந்து வந்த அளவுக்கு நம்முடைய ஒளியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் சின்னதாக பொட்டிக்கடை வைக்கணும்னு நினச்சாலும் சரிங்க, பெருசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, முதல்ல உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் முதலீடு விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. பயணங்களின் போது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம். மொபைல் ஃபோனில் வரக்கூடிய தேவையில்லாத லிங்க்களை கிளிக் பண்ண வேண்டாம். முன்பை விட இப்போது நீங்கள் கோபம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க. முதலீடு விஷயத்தில் யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். பணம் சார்ந்து சில ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சில சூழ்நிலைகளில் சந்திக்க நேரிடும். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். யாரையும் எளிதாக நம்ப வேண்டாம். 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி நம்புறது தாங்க உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க.
அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. வாகனத்தின் மூலம் லாபம் கிடைக்க போகுதுங்க. தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளிநாடு தொடர்புகளின் மூலம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களுடைய எண்ணம் படி காரியங்களை நீங்க செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இருக்க போகுதுங்க. செலவுகளை குறைக்க நீங்க திட்டமிடுவது நல்லதுங்க. உங்களுடைய கௌரவம் உயரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடை நீங்கி கைகூடி நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாங்க. இந்த மாதம் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில இருந்த முக்கிய பிரச்சனைகள் காணாம போக போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் நீங்க வெற்றி அடைய போறீங்க. சிக்கலான பிரச்சனைகளை எளிமையா நீங்க சமாளிக்க போறீங்க. பணவரத்து அதிக அளவில் இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய திறமையான செயல்களால உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயர போகுதுங்க. உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய பேச்சின் இனிமையால அனைத்து காரியங்களையும் நீங்க செய்து முடிக்க போறீங்க. ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்க போகுது. உங்களது பொருட்களை நீங்க கவனமா பாதுகாத்து கொள்றது நல்லதுங்க. வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க கவனமா செல்லணுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுதுங்க. உங்க மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் காணாம போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாம போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மகரம் ராசிக்காரர்களே, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களின் சூழ்நிலைகளை கவனியுங்க. உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேடல் என்ன என்பதை பாருங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கறத முழுமையா அனலைஸ் பண்ண வேண்டுங்க. எதிர்காலத்துல நாம எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் என்ற சிந்தனைகள் நம்ம மனசுல எப்போதுமே இருக்கணுங்க.
உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணல் நீராக மறைஞ்சு போயிருங்க. உங்களுடைய எண்ணங்கள் படி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முருகன் அருளால் நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.